குழந்தைங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டெய்லியுமே 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பண்ணாலே போதும். முதல்ல என்ன பண்ணுன்னா, ஒரு ரீடிங் ஹேபிட்காக ஏதாவது ஃப்ளாஷ் கார்டு மாதிரி காட்டுங்க. ரெண்டாவது, நீங்கள் என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட அவங்களுக்கு காட்டலாம். இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு டாய்ஸை கொடுத்து அதை வந்து கொஷின் கேளுங்க. இது என்ன டாயே, இது என்ன பொருள், இது என்ன கத்திரிக்காவா முருங்கைக்காவா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே அவங்கள்ட்ட கொஷின் கேட்க ஆரம்பிக்கலாம். நான் என்ன செய்கிறேன் பாரு, நான் சாப்பிட்றேனா, தூங்குறேனா, இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்கும்பொழுது குழந்தைங்க அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை டிவோஷனலாக என்னென்ன நம்ம சொல்லிக் கொடுக்கணுமோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாகவும் மைண்ட் செட் நல்ல இதுவாகும். உங்களுக்கு இருக்க டிப்ரெஷனும் போகும். தாய்மார்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுத்த மாதிரி ஆக்கலாம்.